திருவள்ளுவர் என்ற பெயரில் இருக்கும் கதையானது நேரடியாக ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை பற்றியது இல்லை. மாறாக இந்த பெயர் தமிழர்களின் தலைசிறந்த கவிஞரும் ஞானியுமான திருவள்ளுவர் மீதுள்ள பக்தியையும் மரியாதையையும் பறைசாற்றுகிறது. திருவள்ளுவர் உலக பொதுமறையாம் திருக்குறளை இயற்றியவர். அறம், பொருள், இன்பம் என்ற 3 பிரிவுகளின் கீழ் 133 அதிகாரங்களில் 133 குறள்களைக் கொண்ட இந்த நூல் உலக மக்களுக்கான வாழ்வியல் நெறிகளை போதிக்கிறது. திருவள்ளூர் என்ற ஊரின் பெயரே திருவள்ளுவர் ஊர் என்பதிலிருந்து மருவி வந்ததாக கருதப்படுகிறது. அதாவது திருவள்ளுவர் வாழ்ந்த அல்லது வந்து சென்ற இடம் என்று பொருள்படும். திரு என்பது மரியாதைக்குரிய அடைமொழிச் சொல். திருவள்ளூர் என்ற பெயர் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை விட திருவள்ளுவரின் புகழ் காலம் காலமாக நிலைத்திருப்பதையும் தமிழர்கள் அவரை எவ்வளவு உயர்வாக போற்றுகிறார்கள் என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது. இந்த ஊரின் பெயர் தமிழ் பண்பாட்டில் திருவள்ளுவருக்கு உள்ள முக்கியத்துவத்தையும் அவரது திருக்குறளின் தாக்கம் இன்றும் நிலைத்திருப்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. இது பெயர்களில் பொதிந்திருக்கும் ஆழமான கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு சிறிய கதை.